ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோட பர்த்டே vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் மார்னிங் வீட்டில் நேரமாக சாமி கும்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வெளியில் கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட் இன்றைக்கி உனக்கு எங்கேயாவது வெளில போகணுமான்னு கேட்டார். நான் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் கருமாரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் ஹோல் டே ஃபுல்லாக ஹஸ்பண்ட் தான் பிளான் பண்ணார். எங்கே போகிறோம் என்னன்ட்டு எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. அவர்கிட்ட கேட்டப்போ ஃபுல் டே சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. கோயிலேருந்து டைரெக்டாக கிராஸ் சைன் மால் தான் கூட்டிகிட்டு போயிருந்தாரு. நீ ரொம்ப நாளாக கேட்டது வாங்கி தரப்போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. இந்த மாலுக்கு நாங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் வந்திருக்கோம். பட் நான் என்ன கேட்டேன் அப்படின்னு எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆகலை. அதுக்கப்புறம் தான் ஒரு ட்ரெஸ் ஷாப்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு பிடிச்ச ஜம்ப் சூட் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார். நான் ரொம்ப நாளாக ஜம்ப் சூட் வாங்கணும்னு பார்த்துட்டே இருந்தேன். பட் ஏதோ ஒரு ரீசன்னால் போஸ்ட்போன் ஆகிக்கிட்டே இருந்தது. ஸோ நானே மறந்துட்டேன். பட் அவர் கரெக்டாக ஞாபகம் வச்சு இந்த ஸ்பெஷல் டே அப்போ வாங்கி தரலான்னு கூட்டிகிட்டு வந்திருந்தார். இந்த மாலில் நிறையா ஷாப்ஸில் ஜம்ப் சூட் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நிறையா ரிசர்ச் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தார். நாங்களும் போயிட்டு ஒரு 4-5 ஷாப்ஸ் எல்லாமே தேடி பார்த்துட்டு கடைசியாக 2 பேர்த்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஜம்ப் சூட் வந்து வாங்கிக்கிட்டோம். எனக்கு ஜம்ப் சூட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து லஞ்சுக்கு சென்னை ஸ்பைசஸ் தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தார். நான் முன்னாடி வீடியோஸ்லேயே சொன்ன மாதிரி எனக்கு சவுத் இந்தியன் குசைன் தான் பிடிக்கும். அதுலேயும் மீல் சாப்பிட்றதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே கேல்கரியில் சவுத் இந்தியன் மீல் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரியே லஞ்ச் வாங்கி தரலாம் அப்படின்ட்டு இந்த ரெஸ்டாரண்ட் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தார். ரெஸ்டாரண்ட் வந்து சின்னதாக தான் இருந்தது. பட் வந்து நீட்டாக க்ளீனாக இருந்தது. நாங்கள் சூப், மீல்ஸ், பிரியாணி காம்போ, அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டோம். ஃபுட் எல்லாமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. எல்லாமே குவான்டிட்டி அதிகமாகவே கொடுத்துருந்தாங்க. அவரும் ரொம்ப நாளாகவே ஃப்ரைட் ரைஸ் நம்ம ஊர் ஸ்டைலில் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். இங்கே கொஞ்சம் நம்ம ஊர் ஸ்டைல்லையே கிடச்சிது. நாங்கள் எல்லாமே வாங்கின ஃபுட்டு திருப்தியாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு அங்கேருந்து அப்படியே காஸ்கோ தான் கூட்டிகிட்டு போயிருந்தார். இங்கேயும் என்ன வாங்கி தர போகிறாருன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. காஸ்கோ கடல் மாதிரி இருக்கும். அவ்வளோ பொருள் இருக்கும். இல்லாத ஐட்டமே அங்கே இருக்காது. இதில் என்ன வாங்கி தர போகிறாருன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. உள்ளே போனதுக்கப்புறம் தான் ஜுவல்லரி செக்ஷன் கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு பிடிச்ச டைமண்ட் ஜுவல்லரி வாங்கிக்கோ அப்படின்னாரு. எனக்கு ஒரே ஷாக்காக இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி இங்கே வந்தப்போ சும்மா அவர்கிட்ட விளையாட்டுக்கு கேட்டுட்ருப்பேன். ஊருக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு ஒரு டைமண்ட் ஜுவல்லரி வாங்கி தாங்க அப்படின்ட்டு. பட் அது உண்மையாலுமே வாங்கி கொடுப்பாருன்னு நான் யோசிச்சதே இல்லை. நான் கூட வேணாங்க மறுபடியும் வாங்கிக்கலாம், இப்போ வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். பட் அவர் இல்லை நான் வாங்கி தரேன், எனக்கு ஆசையாக இருக்குது, உனக்கு பிடிச்சது வாங்கிக்கோ அப்படின்ட்டு வந்து கூட்டிகிட்டு போனார். நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு காஸ்கோ ஷாப் போனோம். பட் அங்கே பெருசாக எங்களுக்கு டிசைன்ஸ் பிடிக்கல. அதனால இன்னொரு காஸ்கோ ஷாப் போயிட்டு அங்கே 2 பேர்த்துக்குமே இந்த பெண்டன்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். இது அவர் சடனாக பிளான் பண்ணதில்ல. முன்னாடியே டைமண்ட் வாங்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு இங்கே குவாலிட்டியாக எங்கே கிடைக்கும் அப்படின்னு நிறையா சர்ச் பண்ணிவிட்டு காஸ்கோவில் வாங்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் எனக்கு தெரியாமல் 1 வீக் முன்னாடி இங்கே டிசைன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்குமா அப்படின்ட்டு 1 கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னை இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்தார். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டைமண்ட் ஜுவல்லரி. நான் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். நான் கூட சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன், அவ்வளோதானாங்க சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு. அவ்வளோதான் அப்படின்னு சொன்னார். பட் வந்து ஃபைனலாக இன்னொரு ஐட்டம் வச்சுருந்தாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவரையே பெண்டன்ட் வந்து போட்டுவிட சொன்னேன். எனக்கு பெண்டன்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வீட்டுக்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். சடனாக சர்ப்ரைஸாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேக் எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எல்லோரும் சேர்ந்து கேக் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் பேசிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். வீட்டில் இருந்துகிட்டே எல்லாருக்கும் ஃபோன் பேசினா எனக்கு தெரிஞ்சிரும் அப்படின்ட்டு எங்களை ட்ராப் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு வெளியில் போயிட்டு அந்த டைமில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி பிளான் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. முன்னாடியே வேறு சர்ப்ரைஸ் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைன்னு சொன்னார். நானும் நம்பிட்டேன். ஸோ இது டோட்டலாக அன்எக்ஸ்பெக்டட் தான் எனக்கு. ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மோனிகா எனக்கு இந்த ஹேர் கிளிப்ஸும் செயின் செட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பிரியா எனக்கு இந்த ஜாங்கிரி அவங்களே செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. நான் ஒன்ஸ் அவங்கக்கிட்ட சொன்னேன் ஜாங்கிரி ரொம்ப பிடிக்கும் பட் இங்கே கிடைக்கிறது இல்லைன்னு. அதை ஞாபகம் வச்சு இது செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸ்வாதி இந்த ஹோம் டெக்கார் பீஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் லைட் எரியற செட்டப் இருக்கிறதுனால இருட்டில் வச்சா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் சுடரக்கா இந்த கிளாஸஸ் ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது போக எனக்கு பிடிக்குமே அப்படின்ட்டு பிரியாணியும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எல்லா கிஃப்ட்ஸுமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது.
எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஃபைனல் டச்சா ஹஸ்பண்ட் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கிஃப்ட் பண்ணியிருந்தாரு. இது எங்க மேரேஜ் ரிசப்ஷன் அப்ப எடுத்த ஃபோட்டோ. ஒரு கொலாஜ் மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாரு. நாங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மந்த்லி ஒரு ஃபோட்டோவா செலக்ட் பண்ணி எடுத்து குட்டி குட்டி ஃபோட்டோஸா போட்டிருந்தாரு. இது அவரே வந்து மொபைல் ஆப்ல எடிட் பண்ணி பிரிண்ட் போட்டு குடுத்தாரு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. நான் ரீசென்ட் டேஸா கொஞ்சம் அதிகமாவே ஃபேமிலிய மிஸ் பண்ணிட்டுருக்கிறேன். எல்லாரையும் பார்த்து 1 1/2 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சே அப்டின்ட்டு ரொம்ப ஏக்கமாவே இருக்கும். பட் அந்த ஏக்கம் பர்த்டே அன்னைக்கு கொஞ்சம் கூட இல்லாம என்ன அவ்ளோ ஹேப்பியா பார்த்துக்கிட்டாரு. அவரு இன்னைக்கு பண்ண சர்ப்ரைஸ்ல எதுலயுமே எனக்கு சின்ன கெஸ் கூட இல்ல. எல்லாமே அவ்ளோ சூப்பரா வந்து பிளான் பண்ணியிருந்தாரு. சாப்பிட்றப்பவும் சரி, ஷாப்பிங் அப்பவும் சரி, எதுலயுமே அவசரம் படுத்தல. அந்த டேல என்ன பண்ண முடியுமோ, எதுல என்ன ஹேப்பியா பார்த்துக்க முடியுமோ, அத நீட்டா பிளான் பண்ணி அத எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாரு. எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயங்கள், நானே மறந்து போன விஷயங்கள், எப்பவோ அவர்ட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்ட்டா ஞாபகம் வச்சு, இந்த ஸ்பெஷல் டே அப்ப சூப்பரா என்ன சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாரு. நான் அன்னைக்கு எவ்ளோ ஹேப்பியா இருந்தேன் அப்படின்றத என்னால வார்த்தையால சொல்ல முடியாது. இப்படி தான் என்னோட ஸ்பெஷல் டே ஃபுல் ஆஃப் கிஃப்ட்ஸ் அண்ட் சர்ப்ரைசஸோட போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய்.